கோவில் பணிகளுக்கான அனைத்து டெண்டர்களும் ஆன்லைன் மூலம் வெளியிடப்படும் என மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோயில் பணிகளுக்கான டெண்டர்களில் பெரிய பெரும் முதலாளிகளுக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைக்காமல் அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற முறையில் கோவில் பணிகளுக்கு புதிய டெண்டர் வழிகாட்டு நெறிமுறைகள் கொண்டு வரப்பட்டுள்ளன என்றார். அதன்படி அனைத்து கோவில்களுக்கும் டெண்டர் விண்ணப்பங்களில் ஒரே மாதிரியான படிவங்கள் கொண்டு வந்துள்ளோம் என்றும் 40 நாட்களாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்றும் அவர் கூறினார். அதேபோல் கோயில்களில் டிஜிட்டல் முறையில் பில்லிங் கொடுக்க திட்டமிட்டுள்ளோம் என்றும் அதற்கான டெண்டர்களும் கொண்டு வரப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். முதல்ல அனைத்து கோயில்களுக்கும் பாத்தீங்கன்னா ப்ராப்பரான அந்த உறுதிமொழி படிவங்கள், டெண்டருக்கான அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஒரே மாதிரியான படிவங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம். தமிழ் மற்றும் ஆங்கிலங்களில் அதை கொண்டு வந்திருக்கோம். இன்னொன்று, அனைத்து டெண்டர்களும் இந்து சமய அறநிலை துறையில் இருக்கக்கூடிய அனைத்து டெண்டர்களுமே இனிமேல் ஆன்லைனில் நடக்க போகுது. ஸோ ஆன்லைன் டெண்டர் அப்படின்றத நம்ம இந்த தடவை நம்ம கொண்டு மாற்றிருக்கிறோம். ஆன்லைன்லேயே டெண்டருக்கான அந்த ஒப்பந்த புள்ளி கோருதலும் நடக்கும், அதற்கான ஏலமும் ஆன்லைன்லேயே நடக்கும். ஸோ இது ரெண்டுமே நம்ம ஆன்லைனில் பண்ணுறதுக்கான விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதே போல் இதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா பல கோயில்களில் இந்த இஎம்டின்னு சொல்லப்படக்கூடிய வைப்புத் தொகையும் செக்யூரிட்டி தொகையும் கோயிலுக்கு சில இடங்களில் மாறுபட்டு இருந்துச்சு. அப்போ இதை தமிழ்நாடு முழுக்க காமனாக கொண்டு வந்திருக்கிறோம். காமனாக இஎம்டி குறிப்பிட்ட பர்சன்டேஜ், 1% இஎம்டி அப்படின்னும், அந்த செக்யூரிட்டி தொகை அப்படின்றது 5% அந்த டெண்டர் தொகையிலேருந்து அப்படின்னு காமனாக நம்ம கொண்டு வந்திருக்கிறோம்.